தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் மாநில பொருளாளர் திருமிகு சையத் இப்ராஹிம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நாம் அவரோடு அரசியல் பேசுவோம். ஐயா வணக்கம். தவ்ஹீத் ஜமாத் இந்த அமைப்பு எதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டது? யாரால் தொடங்கப்பட்டது? எதற்காக தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இயங்குறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கணும். இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல், அவங்க மார்க்கத்தை இஸ்லாத்தை தப்பும் தவறுமாக புரிந்து சமயம் சார்ந்த அறிவு. ஆமாம், தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு இஸ்லாத்துடைய கோட்பாடுகள் என்ன அப்படின்னு சொன்னால், இறைவனும் இறை தூதர் அவர்களும் எதை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்களோ திருக்குரானில் சொல்லியிருக்கணும். இறை தூதர், இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த தீர்க்கதரிசிகள், இறை தூதர்கள், அவங்க நம்மளுக்கு அதுக்குண்டான வழிகாட்டுதல் கொடுத்துருக்கணும். இறைவனுடைய புறத்திலேருந்து வரக்கூடிய செய்தியை வைத்து தான் இறை தூதர்கள் வழிகாட்டுவாங்க. இப்படி இந்த வழிகாட்டுதின் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் செல்லணும். அப்படி செல்லும்போது தான் இஸ்லாமியருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த உலகத்திற்கு பிறகு நாளை மறுமையில் ஒருவன் மரணிச்சிட்ட பிறகு மறுமைன்ற ஒரு நாள் இருக்குது, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்குது. அந்த வாழ்வில் அவன் வெற்றி பெற முடியும். இங்கே நன்மை செய்திருந்தான், அந்த அடிப்படையில் நன்மை செய்திருந்தான். இந்த நன்மையை எந்த மாதிரியான வகையில் திரித்து வைத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இறைவன் ஒருவன் தான். எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் இறைவனிடத்தில் கேட்கணும். இதுதான் நேரடியாக கேட்கலாம். அது எங்கே இருந்து வேணாலும் கேட்கலாம். அது இந்த இடத்துல உட்காந்துட்டு நம்மளுடைய தேவைகளை கேட்கலாம், வீட்டில் இருந்து கேட்கலாம், பள்ளிவாசல்கள்ல இருந்து கேட்கலாம், எங்கே வேணாலும் இருந்து நம்மளுடைய தேவைகளை கேட்கலாம். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஆனால் என்ன, இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் என்ன மாதிரியான வழிகாட்டுதலை தவறாக மாற்றப்பட்டு திசை திருப்பப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தர்கான்ற ஒன்று இருக்குல்ல, தர்கா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கக்கூடியது நாகூரில் இருக்கும், கீழக்கரையில் ஏர்வாடியில் இருக்கும். இந்த மாதிரி தர்காக்களில் அடங்கியிருக்கக்கூடியவர்களை அவங்கள பெரிய அந்தஸ்துக்கு கடவுள் அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உயர்த்தி அவங்கள்ட்ட போய் தேவையை கேட்குறாங்க. ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியத்தை அங்கே போய் கேட்குறது. ஒரு நோய், அவங்களுக்கு ஒரு நோய் தீராத ஒரு நோய் இருக்குன்னு சொன்னால் அந்த நோயை போய் அவங்கள்ட்ட போய் கேட்குறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சில அற்புதங்கள் நிகழத்தானே செய்கிறது. எங்கே சில தர்காக்களில் போய் வேண்டிக்கிறாங்க, அது நடக்குதுன்னு சொல்கிறாங்களே. அதான் நடக்கிறது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அங்கே கேட்டதுனால தான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு இதெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அது அவங்களுடைய மனம் சார்ந்த ஒன்றாக இருக்கும். இறைவனுடைய நியாயப்படி எப்படியோ நல்லது நடக்குது அப்படின்ற போது நீங்கள் ஏன் அதுக்கு போய் குறுக்க நிற்கிறீங்க? அதில் நல்லது நடக்கலை. இறை கோட்பாடு இருக்குல்ல, திருக்குரானில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தில் கடுமையாக இறைவன் மன்னிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, மன்னிக்காத விஷயம்னு அவன் திருக்குறான்லேயே தெளிவுபடுத்தியிருக்கான். இறைவன் எதை நான் மன்னிப்பேன், எதை மன்னிக்க மாட்டேன், தான் நாடியதை எல்லாத்தையும் மன்னிப்பேன். அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான்னு அந்த பண்புகள்லாம் திருக்குறான்லாம் அவனுடைய பண்புகளை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லும்போது அதில் நான் ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன், எனக்கு இணை கற்பித்துட்டா, எனக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருக்குறானில் பல இடங்களில் சொல்கிறான். அந்த இணை வைக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கேட்கக்கூடிய ஒன்றை இறைவனிடத்தில் கேட்கக்கூடியதை அந்த தர்காவில் போய் அடங்கி இருக்கக்கூடியவர்கள்ட்ட, அவங்க புனிதர்களாக கூட இருக்கலாம், அவங்க நல்லவர்களா கெட்டவர்களா, அவங்க கெட்டவர்கள் நம்ம அவங்கள அடையாளப்படுத்தலை, அவங்க அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நம்ம அடையாளப்படுத்த, அவங்க புனிதர்களாகவே கூட நல்லவர்களாக கூட வாழ்ந்துருக்கட்டும். ஆனால் மரணிச்சிட்ட பிறகு அவங்களுக்கும் உங்களால் என்ன செய்ய இயலும்? இப்போ நம்ம இருக்கிறோம், இன்றைக்கி இருக்கிறோம், நம்மளும் நல்லவனாக வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நல்லவர்களாக வாழ்ந்து நம்ம மரணிக்கக்கூடிய நான் மரணிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், என் குடும்பத்தில் இருக்கிறோம் இப்போ உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட என்ன ஏதாவது தேவைக்கு கேட்டால் நான் உதவி செய்ய முடியும். இப்போ நான் மரணிச்சிட்ட பிறகு என் மகனுக்கு ஏதாவது செய்ய இயலுமா? என் குடும்பத்தாருக்கு ஏதாவது செய்ய இயலுமா? எது செய்ய இயலாது. என் குடும்பத்தாருக்கே என்னால் செய்ய இயலாதுன்னும் போது மற்ற மக்களுக்கு நான் எப்படி செய்ய இயலும்? யாருக்குமே மரணிச்சிட்டால் அவர்களுடைய அந்த முடிவு அதோட முடிஞ்சிருச்சு.
இதுதான் நம்ம உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இது மதம் கோட்பாடு அந்த சித்தாந்தத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எந்த ஒரு மனிதரும் மரணிச்சுட்டா அவங்களுடைய முடிவு மரணம் தான், இறுதி முடிவு மரணம் தான் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், மரணித்தவர்கள்ட்ட போய் நான் கேட்குறேன் அதனால் நிறைவேறுது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இறைவனிடத்தில் போய் கேட்குற மாதிரியே அங்கே போய் கேட்குறாங்க. இறைவனிடத்தில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலையில் சிறை வணக்கம் இருக்குது. அது இறைவனுக்கு மட்டும்தான் சிறை வணக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தர்காவில் அடங்கியிருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் சிறை வணக்கம் செய்யக்கூடிய அந்த நிலையை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து இறைவன் தடுத்த விஷயம், இறை தூதர்கள் இது தடுத்த விஷயம். இது வந்து என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்பதை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். எடுத்து சொன்ன நிகழ்வில் இன்றைக்கி நம்ம இந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்துடைய வரலாறில் கிட்டத்தட்ட இதை வந்து பெரிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறோம். மக்கள்கிட்ட இது வந்து நன்மைக்கு மாற்றமானது, இது இறைவனுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியதை இணை வைக்கக்கூடிய காரியம். நீங்கள் அங்கே போவதை தடுக்கலை, இங்கே போகிறதுக்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்கு. அது தர்கான்ற அடிப்படையில் இல்லை. இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து பெரியவர்கள நினைவகம் வைத்திருப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து இப்போ கபர்ஸ்தான் இருக்கும், அடக்கஸ்தலம் இருக்கும். அடக்கஸ்தலத்தை போய் சந்திக்கலாம். அப்படி அடக்கஸ்தலத்தை சந்திக்கும் போது நமக்கு என்ன சிந்தனை வரும் அப்படின்னு சொன்னா, நாமும் இந்த இடத்துக்கு தான் வர இருக்கிறோம், இந்த அடிப்படையில் போய் சந்திக்கலாம். இறுதி நிகழ்வுகளில் கலந்துக்கிற போது அந்த சிந்தனை வரும். இப்போ நம்மளும் இதே மாதிரி மரணிக்கக்கூடியவர் தான், நம்ம பொய் சொல்லக்கூடாது, நம்ம புறம் பேசக்கூடாது, யாருக்கும் அவதூறு பேசக்கூடாது, நம்ம வந்து நல்ல இஸ்லாம் என்ன வழிகாட்டிருக்கோ அந்த அடிப்படையில் நம்முடைய மன்னரைக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாளைக்கு இறைவன் நம்மளை கேள்வி கேட்பான் என்ற அந்த அடிப்படையில் நம்ம அதை அந்த மன்னரை போய் சந்திக்கலாமான்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அடக்கஸ்தலங்களுக்கே செல்லலாம். அது எந்த பகுதிகளில் உள்ள அடக்க ஸ்தலத்துக்கும் போகலாம். புனிதம்ன்று கருதி அங்கே போனால் இதோடைய தேவைகள் எனக்கு நிறைவேறும் அப்படின்னு எந்த அடக்க ஸ்தலத்துக்கும் செல்லக்கூடாது அப்படின்றது தான் இஸ்லாமியுடைய கோட்பாடு. புனிதத்தை கருதி போகக்கூடாது. புனிதம்னு சொல்கிறதா இருந்தால் அந்த புனிதத்துக்கு மக்காவுக்கு செல்லலாம். அதுதான் புனித ஸ்தலமாக மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்லாமிய சமயத்தில் ஒரு புரட்சி இயக்கம் சொல்லலாம் அவங்க இயக்கத்தை. கண்டிப்பாக அந்த அளவுக்கு. ஏன்னா இதில் வந்து நம்ம இந்த விஷயத்துலையும் இந்த தர்காவுக்கு செல்லக்கூடிய மக்களாக இருந்து அதில் நம்ம மக்களை வென்றெடுத்திருக்கோம். அது அல்லாமல் மக்கள்கிட்ட இருந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த வரதட்சணை என்பது பெரிய அளவுக்கு மலிந்து கிடந்துச்சு. சீதனம் கொடுக்குறது. ஆமாம், வரதட்சணை. அதாவது பெண் வந்து திருமணத்தை முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெண் வீட்டார்ட்ட இருந்து வாங்குறது, அது வசதிக்கு ஏற்றாப்பால, அதுவும் ஊருக்கு தகுந்தாற் போல் என்ன பண்ணுவாங்கன்னா, கிலோ கணக்கில் வாங்குறது, லட்சக்கணக்கில் வாங்குறது, வீடு கொடுக்கறது என்பதில் அதிகமாக இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி பெண் வீட்டார் ஆணுக்கு கொடுக்கணும். இந்த அளவுக்கு வரதட்சணை என்ற அந்த கொடுமையான நோய் வந்து முஸ்லீம் மக்கள்கிட்ட பரவலாக இருந்தது. இதுக்கு எதிரான பிரச்சாரம். இது வந்து வரதட்சணை என்பது பெண்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. இறைவன் சொல்லக்கூடியது வந்து என்னன்னா, பெண்ணுக்கு நீ தான் மனக்கொடை கொடுக்கணும்னு திருக்குறான்ல சொல்லப்பட்டிருக்கு. மகர் என்னமோ சொல்லுவாங்க. மகர், ஆண் தான் வந்து மகர் கொடுக்கணும். மகர் கொடுத்து அந்த மகரை கூட இறைவன் எப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, மலையளவு கேட்டாலும் கொடுக்கணுன்றான். திருக்குறான்ல சொல்லப்படக்கூடியது பெண்ணுக்கு. பெண் வந்து இப்போ ஆண் எப்படி கேட்குறானோ ஆண் கேட்கக்கூடாது, பெண் தான் கேட்கணும். என்ன கேட்கணும்னா, அவங்க எவ்வளோ வேணாலும் கேட்டாலும் சரி, எவ்வளோ கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்து திருக்குறான்ல சொல்லப்படுது. மலை அளவு கேட்டாலும் நீ கொடு இப்படின்னு சொல்லி பெண்ணுக்கு மகர் என்ற மனக்குடையை கொடுக்கறதுக்கு வழிகாட்டுது. ஆனால் எதிர்மறையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பெண்ணிட்ட இருந்து வாங்கக்கூடிய நிலை வந்து அதில் வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்த நிகழ்வுலாம் எப்படி இருக்கும்னா, ஒருத்தன் இறை தூதருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில், திருக்குரான் வழிகாட்டுதல் அடிப்படையில் ஒரு திருமணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணுறான். இப்படி எண்ணிட்டு நான் வந்து திருமணத்தை எளிமையான முறையில் முடிக்கிறேன்னு சொன்னால், இந்த வரதட்சணையுடைய நோய் கொடுமை எப்படி இருந்ததுன்னா, அவன் வந்து சரியான ஆளான் பாரு, ஒண்ணுமே வேணாங்கிறானே. இந்த அளவுக்கு ஒரு ஐயம் ஏன் ஒண்ணுமே வேணாங்கிறான், அப்ப ஏதாவது அவன்கிட்ட குறை இருக்கான்னு பாரு, இப்படின்ற அளவுக்கு சமூகத்துல இருந்தது. இதையெல்லாம் வந்து திருக்குறானை பற்றி மக்கள்கிட்ட எடுத்துரைத்து இறை தூதரை பற்றியான அந்த போதனையை எடுத்து சொல்லி, இது வாங்கக்கூடாது, கொடுக்க தான் செய்யணும். இயல்பாக ஒரு பெண் வந்து திருமணத்தை முடிச்சுட்டு வராங்கன்னு சொன்னால் அவங்க இழக்கிறது தான் அதிகம். இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து அந்த மனக்கொடை அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையிலேருந்து
அது எப்படிப்பட்டதுன்னு நமக்கு புரியுது. அதாவது அப்போ அந்த மனக்குறை அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்போ ஆண் திருமணத்தை முடிக்கிறான்னா இழப்பு இங்கே கிடையாது. ஒரு யதார்த்த சூழலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இன்னொரு இடம் ஒரு இடத்துக்கு அவங்க வீட்டிலே தான் இருப்பார் ஆண். ஆனால் இவங்க தாயை விட்டுட்டு வரணும், தந்தையை விட்டு வரணும், அவங்க சொந்தங்களை விட்டுட்டு வரணும். வந்த பிறகு இவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கும்போது ஒன்றிணையும் போது அவங்க அதுக்குண்டான எல்லா மனங்களும் ஒன்றிணையணும். ஆமாம். அப்போ இதில் வந்து இழக்கிறது பெண்கள் தான். அப்போ கொடுக்கறத நியாயத்தின் அடிப்படையில் பார்த்தா பெண்களுக்கு கொடுக்கணுமா ஆண்களுக்கு கொடுக்கணுமா? அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கேள்வியாக கேட்டோம். சமூகத்தில் கேள்விகளாக கேட்கப்பட்டு இது மார்க்க இது இஸ்லாம் சொன்னதையும் நம்ம முன்னிறுத்தி இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 95% இஸ்லாமியர்கள்ட்ட இந்த வரதட்சணை வாங்குற நிகழ்வை குறைச்சாச்சு. இப்போ நடக்கக்கூடிய தவ்ஹீத் ஜமாத் மூலமா நடந்த பரப்புரையின் கண்டிப்பா நிச்சயமா இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இந்த வரதட்சணையை ஒழிப்பதில் மிகப்பெரிய பங்களிப்பு நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய இந்த பிரச்சாரம் தான். எல்லா பகுதியிலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக பெரிய ஒரு அமைப்பாக நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா மாவட்டங்களையும் நம்மளுக்கு வந்து எல்லா கிராமப்புறங்களையும் கிளைகளாக பொறுப்பாளர்கள் நம்ம போட்டு அங்கங்கே பகுதியெல்லாம் நம்ம அமைத்து என்ன செய்யறோம்னா செயல்படுறோம். அப்படி செயல்படும் போது அங்கே உள்ள பகுதியில் அவங்க பிரச்சாரம் செய்வாங்க. அங்கே உள்ள பகுதிக்கு தகுந்த மாதிரி அங்கே மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்வாங்க. இப்போ உங்கள் அமைப்பு பேர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொன்னீங்க. அப்போ அகில இந்திய அளவில் எதுவும் இருக்கா? இருக்கு. நம்மளுக்கு கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு. ஒவ்வொரு மாநில பெயரோடு அது நடந்து கொண்டு. ஆமாம். அங்கே வந்து நம்ம எப்படி வச்சுருக்குறோம்னா வெளி மாநிலங்களில் உள்ளவங்களுக்கு ஆல் இந்தியா தௌஹீத் ஜமாத்ன்ற ஒரு பேரில் நடத்துகிறோம். ஏன்னா அங்கே வெளியில் நடத்தும் போது தமிழ் அதே பேரில் இங்கே இல்லை, அந்த பேரில் இங்கே இல்லை. ஆனால் இதோடைய அந்த ஆல் இந்தியா தௌஹீத் ஜமாத்துடைய ஹெட் யார், தாய் யாருன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான். அந்த வெளி மாநிலங்களில் போய் இப்போ நம்ம வந்து கர்நாடகாவில் போய் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு சொன்னால் அது வந்து ஒரு எடுபடாது. அது வந்து ஒரு மாற்றமாக தெரியும். கேரளாவில் போய் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாற்றமாக எதிர்மறையாக தெரியும். அப்போ ஆல் இந்தியா தௌஹீத் ஜமாத்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்னா அதுக்கு நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி அங்கேயும் இதே மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் நம்ம கொண்டு செல்கிறோம். இந்த அமைப்பை தொடங்கியவர் யார்? அமைப்பு தொடங்கியவர்கள்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்தோர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே அதில் தொடங்கியவர்கள்ன்ட்டு இல்லாமல் ஆரம்பத்தில் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த சம்பவங்களெல்லாம் கவனித்து என்ன செய்கிறாங்கன்னா ஒருங்கிணைகிறாங்க. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒருங்கிணைஞ்சு இது மாதிரி சமூகத்தில் தீமைகள் இப்படி இருக்கே, இது நம்ம ஏதாவது செய்யணும் இப்படின்னு சொல்லி ஒருங்கிணைந்து அந்த நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய MS சுலைமான்றவங்க முன்னாள் மாநில தலைவர், அதுக்கு முன்னாடி மாநில தலைவராக சம்சுல் ரஹ்மானின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி, இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து தான் என்ன செய்கிறாங்கன்னா சமூக தீமைக்கு எதிராக இந்த பிரச்சாரத்தை நம்ம முன்னெடுக்கணும். இதே நிலையில் நீடிச்சுட்டு போயிட்டு இருந்தால் இது மார்க்கன்ற பேரில் பொய்களை கட்டவிழ்த்து வச்சுருக்கிறாங்க, இதை நம்ம சமூகத்தில் திருத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த அந்த முதல்ல இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து கொண்டு சமயத்திலேயே ஒரு சீர்திருத்த அமைப்புன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இப்போ இது தவிர அதாவது இந்த அமைப்பு வந்து அரசியல் ரீதியாக நீங்கள் செயல்படுறீங்களா, யாருக்கும் ஆதரவு கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி நிகழ்வுகள் உண்டா? ஆமாம். கடந்த காலங்களில் இது சம்மந்தமாக நம்ம அரசியலில் முழுமையாக ஈடுபட மாட்டோம். முழு அரசியலில் நேரடியாக நம்ம அரசியலில் முழுவதியாக நேரடியாக நம்ம அரசியலில் ஈடுபடுறது இல்லை. அது எங்களுடைய ஜமாத்துடைய கொள்கையாகவே வைத்திருக்கிறோம். நேரடி அரசியலில் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அதில் நேரடி அரசியலில் எந்த ஒரு உறுப்பினரும் கூட மற்ற இயக்கங்கள்லையோ ஏதோ உறுப்பினர்களோ அது மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்காது. இப்போது நீங்களே இப்போ இதில் வந்து பொறுப்பில் இருக்கீங்க, இன்னும் ஒரு இஸ்லாமிய அரசியல் அமைப்பில் உறுப்பினர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா அதுக்கு தகுதியற்றவர்களாக நம்ம கருதி என்ன பண்ணுவோம், அவங்கள இருக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறது இல்லை. அதே மாதிரி நேரடி அரசியலில் நம்ம ஈடுபடுறது கிடையாது. ஆனால் சமூகத்திற்குண்டான தேவை கருதி என்ன செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த காலங்களில் ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். இந்த கட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதரிக்கும் போது சமூக மக்கள் அது ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து தான், சமூகத்துக்குண்டான ஒரு கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையின் மூலமாக என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இடஒதுக்கீடு கோரிக்கை வைத்திருந்தோம். சமுதாயத்துக்கு கடந்த காலங்களில் இடஒதுக்கீடே இல்லாத ஒரு நிலை இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இடஒதுக்கீடு நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் கட்சியை ஆதரிக்கிறோம், எங்கள் சமுதாயம் கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் பின்தங்கி இருக்குது,
இதை நீங்கள் முன்னேற்றுவதற்குண்டான இடஒதுக்கீடு கொடுத்தால் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் வாக்கு கொடுத்தாங்களோ அப்படி வாக்கு கொடுக்குறவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம அப்படி போகிற நிலையை பார்த்தா ஆதரவு என்ற அந்த நிலைப்பாடுகளில் ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக எந்த ஒரு பலனையும் காண முடியல நம்மளால். ஆதரவு தெரிவித்தோம் அப்படின்னா உடனே ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றவே மாட்டேன்றாங்க. அது என்ன கோரிக்கை நம்ம சமுதாயத்துக்காக வச்சாலும் சரி அது வந்து கிடப்பில் போடப்படுது. அப்படி கிடப்பில் போடப்படக்கூடிய ஒன்றாக நம்ம இருக்கும்போது இந்த இடஒதுக்கீடையே நாங்கள் பல ஆண்டுகளாக போராடி தான் பெற்றோம். கலைஞர் வந்து இதில் வந்து சட்டசபையில் கேட்கும்போது அங்கே இருந்த சட்டசபை உறுப்பினர் நம்ம இஸ்லாமியர்களுக்காக கேட்கும்போது இடஒதுக்கீடு கொடுங்கன்னும் போது என்ன பிளவை உண்டு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தையெல்லாம் சொல்லப்பட்டு பேசுனாங்க. அப்படி பேசப்பட்ட அந்த கலைஞரையே நம்ம இடஒதுக்கீடு கொடுக்க வச்சது என்னென்னா ஆதரவு மூலமாக எங்களால் கொடுக்க வைக்க முடியல. ஆனால் அவங்க பொய்யாக வாக்குறுதி கொடுக்கக்கூடியவர்களாக கடந்து சென்றுறாங்க. அப்போ இதை வந்து நம்ம போராட்டத்தின் மூலமாகத்தான் வீதியில் இறங்கி இந்த சமுதாயத்துக்காக பாடுபடணும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில் முன்னேற்றணுன்றதுக்காக சிறை நிரப்பும் போராட்டம் வைத்தோம். அதே மாதிரி கோரிக்கை பேரணி வைத்திருந்தோம். கும்பகோணத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும். இப்படி பல நிகழ்வின் மூலமாகத்தான் அந்த இடஒதுக்கீடை பெற முடிஞ்சது. அப்போ இப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால் இயல்பாக இன்றைக்கி அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை சரியான முறையில் நிறைவேற்றுவது கிடையாது. அப்போ எந்த ஒன்று தேவையாக இருந்தாலும் போராடி தான் வெல்லக்கூடிய ஒரு நிலை இந்த. இப்போ நீங்கள் சமூக அமைப்பாக செயல்பட்டுருக்கீங்க. அரசியல் காலத்தில் ஒரு குழுவினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறாங்க, இன்னொரு குழுவினர் எதிர் கட்சிகளை ஆதரிக்கிறவங்க இருக்காங்க, அதே இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க. இப்போ இந்த இரண்டு பிரிவை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? யாருக்கு ஆதரவாக இருப்பீங்க? 2 பேரும் தான் இஸ்லாமியர்கள் தான். அதாவது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும்னா இன்றைக்கி ஆட்சியில் யார் வரணும், யார் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ இஸ்லாமிய அமைப்புகள்லேயே, கட்சிகள்லேயே ஒரு கட்சி வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, ஒரு கட்சி டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இப்படின்ற இந்த நோக்கத்தில் பார்க்குறதே கிடையாது. மக்கள் பார்க்குறது இல்லை. இப்போ எங்களுக்கு அதில் சிரமமா அப்படின்னா எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை. நம்மளுக்கு என்ன சிரமம் இருக்குன்னா மக்களால் தான் நம்மளுக்கு அதில் ஒரு சிரமம் இருக்கும். என்னடா அது இந்த பக்கம் இருக்கிறாங்க அந்த பக்கம் இருக்கிறாங்களே, ஓட்டுகள் வந்து இதில் வந்து பிரிஞ்சிருமே, இதில் எதிரிகள் வந்து இலகுவாக வந்து ஆட்சிக்கு வந்து வரக்கூடிய சூழல் ஆகிடுமே, இப்படின்ற ஒரு நிலை நம்ம அப்படி இருந்தால் தான் வரும். ஆனால் மக்களில் இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆட்சி செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கணும், எப்படிப்பட்ட நிலையில் ஆட்சியாளர்கள் இருக்கணும் அப்படின்றத மக்கள் தெளிவாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தமிழகத்தில் இன்றைக்கி டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வர முடிஞ்சது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆரம்பத்தில் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க. கூட்டணியில் இருக்கும்போது அப்போ அதிமுகவுக்கு இங்கே இடம் இல்லை, பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தமிழகத்தில் இடம் இல்லை அப்படின்றதுல முழுவதுமாக எந்த ஒரு கொஞ்சம் கூட உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டார் எடப்பாடி. ஆனாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. 2026 அது மாறும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இதில் இப்போ என்ன பார்க்கணும்னா இதில் இவங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகளை நீங்கள் நம்பலை. முழுசா என்ன நம்பலை அப்படின்னு சொன்னால் இந்த அளவு இன்னைக்கு உறுதியாக இருக்கிறாங்க. அடுத்து தேர்தல் நேரத்தில் தான் இவங்களுடைய நிலைப்பாடுகள் தெரியும். ஏன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தலில் இவங்க வந்து விலகி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆரம்பத்துடைய பகுதி. அது இப்போ இந்த ஆரம்ப பகுதியிலேயே இவங்க வந்து நடவடிக்கை மூலமா ஆரம்ப பகுதியில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஆரம்ப பகுதியிலேயே அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களே அப்படின்னு இவங்க மேலே முழுசாக நம்பிக்கை நம்மளால் கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னால் கொள்ள முடியாது. அடுத்து நம்மளுக்கு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் வர இருக்கு. அப்போ அந்த தேர்தலில் இவங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும், இதே உறுதிப்பாட்டோடு இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழல் நீக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் சரி, அதே நேரத்தில் நடுநிலையான மக்கள் நலனை நாடக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளில் திராவிட கட்சிகளாக அதிமுக ஒன்று இருக்கணும், அது எதிர்கட்சியாக இருந்து செயல்படணும். திமுக கட்சி இருக்கணும். இவர்கள் இருந்து கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வேற யாரும் வந்துடக்கூடாது.
அதில் வந்து இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட இந்த கருத்து இது பொதுமக்கள்கிட்டையும் எந்த அளவுக்கு, ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியுடைய நிலையை தான் பார்க்குறாங்களே. ஆனால் உங்களுக்கு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரித்து முடித்துவிட்டு அந்த இடத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் என்ற ரீதியில் பாஜக செயல்பட்டு வருகிறது. அது ஒருவேளை அந்த இடம் கிடைக்குமானால் அவங்களுக்கு நாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது அப்படி நாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்தியாவுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கோ அதுதான் தமிழகத்துடைய நிலையாக இருக்கும். ஆனால் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சமும் இடம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நிலையை நம்மளால் காண முடியாது. அவங்க இன்னும் எந்த அளவுக்கு போராடினாலும் சரி, அதில் அவங்களால வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க தானே செஞ்சோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம், சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தோம். அண்ணாமலை ரொம்ப வீரவசனமாக பேசத்தான் செஞ்சாங்க. நீங்கள் நோட்டாவுக்கு கீழே நோட்டா கட்சியெலாம் சொன்னாங்க எல்லாரும், ஆனால் அதை விட மேலே வந்திருக்காங்க தானே? ஆமாம், வந்திருக்காங்கன்னு சொன்னால் இப்போ இருவேறு கட்சிகளாக பிரிஞ்சு கிடக்குறாங்கல்ல ஏடிஎம்கே. இதில் என்னென்னா அதிமுகவுடைய நிலை தெளிவுபடுத்தலை. அவங்க என்ன தெளிவுபடுத்தலை அப்படின்னு சொன்னால், பாராளுமன்ற தேர்தலில் அவங்க யாருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க? இப்போ ஆட்சிக்கு வர்றதுல ஒன்று மத்தியில் ஆட்சிக்கு வர்றது பாஜக வரணும், இல்லைன்னா காங்கிரஸ் வரணும். ரெண்டுக்கும் அவங்க ஆதரவு இல்லை. ரெண்டுக்கும் இவங்க ஆதரவு இல்லைன்றாங்க. இப்போ ரெண்டுக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க இருக்கும்போது, உதாரணத்துக்கு இவங்க ஒரு 10 எம்பி பதவியை பெற்றுட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வாக்கு குறைவதற்கும் இந்த பாரதிய ஜனதா கொஞ்சம் வாக்கு ஏறுவதற்கும் அது காரணமாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா அதிமுகவுக்கு போடுறதுக்குன்னு சில நபர்கள் இருப்பாங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்து. ஆனால் விக்கிரவாண்டியில் அந்த மாற்றம் பெருசாக தெரியலையே. எது இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு தெரியல அதிமுகவுக்கும் திமுகவும். இல்லை, அதிமுகவோட வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு, அதாவது திமுக தவிர வேறு கட்சிகளுக்கு போனது மாதிரி தெரியல. ஆமாம், கண்டிப்பாக. அதுதான் நம்ம சட்டமன்ற தேர்தல், அதில் இடைத்தேர்தல் நம்மளுக்கு இப்போ காட்டிருச்சுல்ல. அவங்க அதில் படுதோல்வி, டெபாசிட்டை இழக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இதுதான் அதில் யதார்த்த நிலை. என்னென்னா, இவங்களுக்கு போடுறதுனால எம்ஜிஆர் தொடர்ந்து அவங்க ஜெயலலிதா விரும்பி அதிமுகவுக்கு விரும்பி காலகாலமாக போடுற மக்கள்கிட்ட கன்ஃபியூஸு, யாருக்கு போடுறது அப்படின்னும் போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அங்கே போடுறாங்க. அதில் தான் அந்த பர்சன்டேஜ் ஏறிச்சே தவிர, அடுத்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் இது இருக்காது. சட்டமன்ற தேர்தலில் இவங்களுடைய ஓட்டு வங்கி அவங்க நம்ம வழக்கமாக நம்ம மக்கள் சொல்லக்கூடிய அந்த நோட்டாவுக்கு கீழே கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். 2026 கண்டிப்பாக பார்க்க முடியும். கடந்த வாரத்தில் ஒரு இஸ்லாமிய பெரியவர் கறி வைத்திருந்த, இறைச்சி வச்சுருந்தான்னு சொல்லி அவரை அடிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நடந்திருக்கு. அதை பற்றி தங்களுக்கு கருத்து? அதாவது இந்தியாவில் இந்த கறியை வைத்து மாட்டுக்கறி அரசியல் இன்னைக்கு ரொம்ப மலிவாக போயிடுச்சு. என்னன்னா, இதில் இந்த பசுவை தான் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, இல்லை காளை மாடுகள் அந்த சரின்னு சொல்கிறாங்களா, இல்லை மொத்தமாக? அதாவது அவங்க சொல்கிறது பசுவதைக்கு தான் எந்த ஒரு சட்டம் போடுறதாலும் பசுவதை தடை சட்டம் தான் கண்ணால் பார்த்து இது பசுவோட கறி இது காளையோட கறின்னு எப்படி தெரியும்? அது தெரியவே தெரியாது. ஒன்று அதில் இருக்கிற ஆட்டுக்கறி. நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த முதியோர்கிட்ட இருந்தது என்னென்னா, அவங்க ரயிலில் பயணம் செய்கிறாங்க. அதில் அவங்க மக வீட்டுக்கு அந்த பகுதியில் இருந்து கறி வாங்கிட்டு போகிறாரு. கறி வாங்கிட்டு ஆட்டுக்கறி தான் வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே ரேட்டு கம்மியாக கூட இருந்திருக்கலாம், விலை கம்மியாக இருந்திருக்கலாம், மகளுக்காக ஒரு அன்பளிப்புக்காக வாங்கிட்டு போகலாம். வாங்கிட்டு போன நடைமுறை தானே நம்ம ஊரில் போகும்போது அப்படி நம்ம யதார்த்தமாக உள்ளது தான். அப்போ அவங்க மகளுக்காக வாங்கிட்டு போகிறாங்க. சரி, மாட்டுக்கறியே வைத்திருக்கட்டுமே, மாட்டுக்கறியே வைத்திருந்தா அடிக்கணும்னு என்ன விதி இருக்கா? அடிக்கணும்னு என்ன விதி இருக்குது? நீங்கள் அது பசுமாடு நீங்கள் கேட்குற மாதிரி அந்த பசுமாடுன்னு எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துனீங்க? பசுமாட்டை தான் உங்களுக்கு நீங்கள் புனிதமாக கருதுறீங்க, பசுவை நீங்கள் புனிதமாக கருதுறீங்க, அது உங்களுடைய விருப்பம். நம்ம அங்கே இருக்கிறது பசுமாட்டுடைய கறி தான் அப்படின்னு எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துனீங்க? சரி, அப்படியே வைத்திருந்தால் நீங்கள் இந்தியாவில் சட்டத்துடைய ஆட்சி நடக்குதா, ஜனநாயக ஆட்சி நடக்குதா, இல்லை தர்பார் ஆட்சி நடக்குதா? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் மாதிரி நான் அடிப்பேன், நான் உதைப்பேன், கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி முடிவு செய்ய முடியும்? அப்படியே ஒரு பசு கறியே வைத்திருந்தா கூட நீங்கள் புகார் அளிங்க, அதை விசாரிக்கட்டும், உரிய முறையில் காவல்துறை விசாரிக்கட்டும். விசாரித்து அதுக்குண்டான நடவடிக்கை என்ன, அரசு சட்ட ரீதியாக உள்ள நடவடிக்கை எடுங்க. அடிக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால், இது என்ன மாதிரியான ஒரு சூழல்னா, முஸ்லீம் மக்களை வைத்து ஒரு வெறுப்பு அரசியல் விதைச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா,
அரசியல் பிஜேபியில் உள்ள அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் வந்து பிரதிபலிப்போடைய காரணம் தான். இஸ்லாமியர்கள் இல்லாத, முஸ்லீம்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் இப்படின்னு அங்கே விதைக்கப்படுது. சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு நடுநிலைவாதிகளை ஒரு அந்த 3 சூலாயுதம்னா 3 இருக்கும்ல, அந்த 3ல் நடுநிலைவாதிகள் ஒன்று குத்தணுமா, இஸ்லாமியர்களை ஒரு இடத்துல அது குத்தணுமா, கிறிஸ்தவர்களை குத்தணும். இவர்கள் எல்லாத்தையுமே நடுநிலைவாதிகளை சேர்த்து நியாயத்தை பேசக்கூடியவங்களும் இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு இந்துக்கள் தான் இருக்கணுன்றாங்க. எந்த இந்துக்கள் இருக்கணும்? இந்த மாதிரியான இஸ்லாமியர்களை வெறி பிடித்தவர்கள் அடிக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்கள் இப்படி இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சு இருக்குல்ல, இந்த வெறுப்பு பேச்சு அங்கே விதைக்கப்பட்டு சில பேர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இஸ்லாமியர்களை கண்டா அடிக்கிறது. அஹ்லாக்ன்ற ஒரு முதியவர், இது ஏதோ இப்போ ஒரு சம்பவம் கிடையாது. இந்த நிகழ்வுக்கு முன்னதாக நிறைய நிகழ்வுகள் இந்த மாட்டுக்கறி தொடர்பாக நடந்தது, அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதை பற்றி நீங்கள் சொல்ல வந்தீங்க, அதை சொல்லுங்கள். அதாவது இது இந்த ரயிலில் வந்து நடந்த சம்பவம் ஒன்று, இது முதலாக ஏதோ அபூர்வமாக ஒன்று நடந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி அஹ்லாக்ன்ற ஒரு முதியவர் அவருடைய வீட்டில் வெளியில் கூட இவராவது ரயில் பயணத்தை கொண்டு வந்திருந்தார். அவங்க வீட்டில் வந்து பசுக்கறி வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இராணுவ வீரருடைய தந்தை, அவருக்கே இந்த நிலை. நாட்டில் ஒரு எல்லையில் வந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரராக இருக்கிறாரு. அவருடைய தந்தைக்கு நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து மாட்டுக்கறி வச்சுருந்தாரு இப்படின்னு சொல்லி அங்கே அடித்து என்ன செய்கிறாங்கன்னா அவர் கொலை செய்யப்படுறாரு. அதே மாதிரி பல நிகழ்வுகள் வந்து இது தொடர்ச்சியாக நடக்குது. மாட்டுக்கறி வைத்திருந்தாங்கன்னு சொல்லி கொல்லப்படுறாங்க. ரயிலில் பயணம் செஞ்சால் ஒரு இஸ்லாமியருடைய அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது பார்த்தா ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போடு, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணும், இப்படின்னு பல கொலைகள் நடக்குது. இப்போ இராணுவ அதிகாரியின் தந்தை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இராணுவத்தில் இஸ்லாமியர்களுக்கு தகுந்த இடம் கொடுக்கப்படுகிறதா? புதிதாக இஸ்லாமியர்கள் இராணுவத்தில் சேர்க்கப்படுகிறாங்களா? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இராணுவத்தில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு உண்டான நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தில் எதிர்பார்க்க முடியுமானா கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. அவங்க இராணுவத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இஸ்லாமியர்களை புறக்கணிக்கிறாங்க. அனைத்து விதமான மத்திய அரசுக்குண்டான வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடிய நிலை. இஸ்லாமியர்கள் இப்போ இந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படித்து நிறையா பேர் வராங்க. படிக்கக்கூடியவர்கள் அதிகமாக கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்போ படிப்பு சம்மந்தமாக இப்போ நம்ம எங்கள் ஜமாத்துடைய அமைப்பு சார்பாக ஆமாம் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலமாக படிப்பு சார்ந்த உள்ள விஷயங்களை வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி படிப்புடைய அவசியத்தை நம்ம உணர்த்தியிருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் வயதினர்கள் அதிகமாக படிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு என்ன மாதிரியான நிலை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களை படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால தான் அங்கே ஹிஜாப் பிரச்சனை வந்தது. அங்கே பார்க்குறாங்க, கல்லூரியில் பார்த்தா அதிகமான பெண்கள் முகத்திலே தனியாக அடையாளப்படுத்துகிறாங்க. ஏன்னா இவ்வளோ கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு இஸ்லாமியர்கள் கல்லூரிக்குள்ளே வராங்களே, பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு படிக்கிறாங்களே, உயர்கல்வியெல்லாம் பயின்றுட்டு வராங்களே, இப்படின்றதுனால தான் கல்வின்ற அடிப்படை உரிமை அவங்களுக்கு கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஹிஜாபுடைய பிரச்சனை எதனால் வந்தது. ஹிஜாப் வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இன்னைக்கு நேற்று அணியக்கூடியது கிடையாது, காலங்காலமாக அணியக்கூடியது தான். அது எல்லா பகுதியிலும் இருக்குது. அது எல்லாருக்கான உரிமை. அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மதத்திற்கும் அவரவர்களுக்கு உண்டான உரிமையாக வழங்கப்பட்டிருக்கு. கல்வி தொடர்பாக மற்ற வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் இப்படி தடுக்கிறாங்க. ஆனால் இராணுவத்திலையும் இப்படி தடுத்து ஆர்எஸ்எஸ் தொடர்பான ஆட்கள், பாரதிய ஜனதா கட்சி தொடர்பான ஆட்களை கொண்டு போய் வீரர்களாக்கி அதை வந்து மொத்தமாக இராணுவத்தையே தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு சர்வாதிகாரி போல ஆளக்கூடிய சூழல் வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பாக அதுக்காக தான் ஒரு சட்டமே ஏற்றுனாங்க. அந்த இராணுவத்தில் வந்து அக்னி அப்படின்ற அந்த சட்டம் ஏற்றுவதற்குண்டான காரணமே அதுதான். அதை அடிப்படையாக வைத்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கேள்வியை அடிப்படையாக வைத்து தான் அந்த சட்டமே ஏற்றப்பட்டு இன்னைக்கு அது வந்து நடைமுறையில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அது இலகுவான காரியம் இல்லை. ஏன்னா
நாட்டில் வந்து இன்னும் நல்லவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. சர்வாதிகாரிகள் யாரும் வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. சர்வாதிகாரிகள் நாட்டில் வாழ்ந்ததாக எந்த ஒரு சரித்திரமும் கிடையாது. அவங்களுடைய முடிவும் கடுமையாகத்தான் இருந்திருக்கு. கடுமையாகத்தான் ஒவ்வொரு சதிகாரியுடைய அழிவும் இருந்திருக்கு. அந்த வகையில் நம்ம இவங்களுடைய போக்கும் எதிரிகள் வந்து யாரும் அழிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ளேயே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஆட்சியை பிடிக்கிறதுல வந்து பிரதமருடைய பதவிக்கு யார் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் வந்து தன்னை வந்து தெய்வமாக மாத்திட்டார். இப்போ அவங்களுடைய சட்டத்தில் என்ன பாஜகவுடைய சட்டத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால் 75 ஆமாம் 70 வயசுக்கு மேலே அரசியலில் இருக்கக்கூடாது, ரிட்டையர்மெண்ட்னு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த முதியோர்கள் பட்டியலில் போய் அவங்க வெளியில் போயிடணும். அப்போ வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மோடிக்கு இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் அந்த 70 வயசு 70 அதை கிராஸ் பண்ணுறாரு. அதனால தான் நான் பயாலஜிக்கலாக நான் பிறக்கலை, என்னுடைய பிறப்பே வந்து தெய்வீகம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன வயசு, பயாலஜிக்கலாக பிறக்கிறவனுக்கு தான் வயசு, எனக்கு வயசு கிடையாது. நான் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு நீ வந்து பிரதமர் பதவியை வந்து நீ வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்க முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் பிரதமர் போதுதான் இன்னைக்கு ராஜ்நாத் சிங்லாம் அதில் கேட்கக்கூடாது அப்படின்னு. ஆமாம், யார் எந்த மூத்தவர்களும் கேட்கக்கூடாது, அடுத்த இளையவர்களும் கேட்கக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க. அந்த வார்த்தை வந்ததுக்குண்டான காரணமே அதுதான். கெஜ்ரிவால் வந்து அந்த விஷயத்தை எடுத்து விட்டார். இப்போ நீங்கள் இந்த ஆட்சியை நீங்கள் இந்த முறை பிரதமர்னு சொன்னீங்கன்னா இந்த ஆட்சியிலேயே நீங்கள் முழுசாக இருக்க முடியாதே இப்படின்னு சொல்லும்போது 5 ஆண்டு காலத்தில் நீ இருக்க முடியாது, இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் உங்களுக்கு 70 வயசை கடந்துருமே, நீங்கள் எப்படி வந்து பிரதமர் வேட்பாளராக நீங்கள் இருக்க முடியும்னு கேட்ட பிறகு தான் நான் பயாலஜிக்கலாக பிறக்கலை, நான் வந்து தெய்வீகத்தை அடிப்படையில்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொன்னது. ஆனால் அது உள்கட்சியில் அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி அவர் ஆதித்யநாத் நான் அந்த இடத்த அடையணும்னு வராரு, அசாம் முதல்வர் அந்த இடத்த அடையணும். அதனால தான் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புகளை வந்து நீ முந்திரியா நான் முந்திரனா, ஏன்னா அவர் இஸ்லாமியர்களை வெறுப்ப வைத்து தான் இன்னைக்கு பிரதமர் மோடியே வந்தார். குஜராத்தில் வந்து பசு பாதுகாப்பு வீரர்களை நான் தடை செய்ய முடியாது இந்த பெரியவர் வழக்கில் சொல்கிறாரு. ஆமாம், ஒரு முதலமைச்சர். ஆமாம், என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு முதல்வர் நாட்டுடைய சட்ட ஒழுங்கை காக்கக்கூடியவராக இருக்கணும், மக்களுடைய நலனை பேணக்கூடியவராக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய யதார்த்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால் பண்ணுங்கடான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இஸ்லாமியர்களை கொத்து கொத்தாக கொலை செய்து என்ன பண்ணாங்க, கலவரத்தின் மூலமாக அங்கே 2000 முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. கர்ப்பிணி பெண்கள் முதல் கொண்டு பச்சிளம் குழந்தைகள் முதல் கொண்டு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்தது. இந்த கொடூரத்துக்கு அதனுடைய அந்த பிம்பத்தை வைத்து தான் என்ன பண்ணார்னா நம்ம இந்தியாவில் அடையாளப்படுத்தப்பட்டார் பிரதமர் மோடி. மூலமாக அதிகாரத்திற்கு வருவது அப்படின்னு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ என்னன்னா அவர் வந்து குஜராத்தில் பண்ணாரா, நான் ஊபியில் நான் பாரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் பண்ணுறேன், நான் அஸ்ஸாமில் பாரு நான் வந்து இது பண்ணுறேன், அப்போ நானும் அதில் வந்து பிரபலமாக ஆகணும். அவங்க நல்ல ஆட்சியை கொடுத்து மக்களுக்கு நலன் செய்து அந்த நலன் செய்வதன் மூலமாக பிரபலமாகி அடுத்த நிலைக்கு போகணுன்ற அந்த நிலைப்பாடெலாம் இல்லை. இன்னைக்கு இஸ்லாமியர்களை அழிப்பதன் மூலமாக அடையாளப்படுத்தணும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் போடுவதன் மூலமாக அறியப்பட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம். ஒரு இந்திய ஒன்றியத்தில் இஸ்லாமியர்கள் தவிர சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என்று பல சமயத்தினர் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை மாத்திரம் குறி வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது இந்த இந்திய நாட்டில் வந்து அது ஆரம்பத்திலிருந்து அப்பத்திலிருந்தே விதைக்கப்பட்ட ஒன்று. இது இன்று நேற்றல்ல. இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டுக்காக போராடி விடுதலைக்காக பாடுபட்டு விடுதலையை பெற்று அந்த அட்டவணையிலேயே விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள் என்று இன்னைக்கு யார்கிட்ட நம்ம கேட்டாலும் சரி, இது இன்னைக்கு நாடே சொல்லக்கூடிய எந்த பகுதியில் போனாலும் சரி அது அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு. அதையெல்லாம் இன்னைக்கு மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடையாளத்தெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் இருந்தால் அதை மாற்றணும் என்ற ஒரு செயலை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதன் மூலம் மாற்றணுன்ட்டு. அப்போ எப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்காக பாடுபட்டு ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் இந்தியான்னு ஒரு பிளவுபடுது. அப்போ அந்த பிளவுகள் எப்போ ஏற்படுதுன்னா அப்போவே இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டாச்சு இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக. இது இலகுவாக செய்ய முடியும், ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை தானே இலகுவாக வாங்க முடியும், ஒரு பொருளை தயாரிக்கிறது கஷ்டம். இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் இந்த சுதந்திர போராட்டத்துக்காக இந்திய விடுதலை போராட்டத்துக்காக போராடிய இஸ்லாமிய வீரர்களை பொதுமக்கள் கொண்டு போய் சேர்க்க தவறிச்சுன்னு நினைக்கிறீங்களா?
பொதுமக்கள் தவறிட்டாங்கன்றீங்களா? இல்ல, அரசு இந்த அமைப்புகள் உங்களை மாதிரி அமைப்புகள் இல்லை கட்சிகள், இஸ்லாமியம் சார்ந்த சமயம் சார்ந்த கட்சிகள் விடுதலைக்கு போராடிய இஸ்லாமியர்களை கொண்டு போய் சேர்க்கவில்லையா மக்கள்கிட்ட? ஆரம்பத்தில் அது தவறி இருக்கு. ஏன்னா இப்போ நான் பார்க்கும்போது காகிதம் இல்லத்தவர்கள்லாம் தமிழை தேசிய மொழியாக கொண்டு வரணும்னு சொன்ன ஒரு பெரியவர், அவரை பற்றினா பெரிய ஒரு செய்திகளோ ஒரு விழாக்களோ அந்த மாதிரிலாம் நடந்ததா தெரியலையே. கண்டிப்பாக. அதாவது இந்த இதை வந்து இஸ்லாத்தில் வந்து இப்போ பொதுவாக என்ன நிலைனா, யாரையும் புகழ்ந்து பேசுறது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் என்பது கிடையாது. ஒரு புகழ்ந்து பேசலாம், அது மறந்து போகுது. ஆமாம், அது அதனுடைய விளைவு தான் இது. ஆனால் புகழ்ந்து பேசுறதும் அது வந்து நம்மளுக்கு என்ன இல்லைன்னா, புகழ்ந்து பேச உண்மையை மறுபடி சொல்லிட்டு இருக்கணும், மறந்து அதோடைய விஷயத்தை நம்ம கவனித்து தான் இப்போ ஒவ்வொரு நம்ம சுதந்திர தின அன்றையும் அதற்குண்டான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்துகிறோம். இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக எவ்வளோ பாடுபட்டாங்க, பாடுபட்டவர்களுடைய வீரர்கள் யார் யார் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்னா, இளம் தலைமுறைகள் அதை கொண்டு போகணும். அடுத்த தலைமுறைகளுக்கு இது வந்து இப்போவே மறக்கடிக்கப்படுது பற்றி சொல்வதோடு நாட்டுப்பற்றையும் சேர்த்து ஊட்டுவதாகத்தான் இருக்கும்ல. கண்டிப்பா. அப்ப இப்படிலாம் நம்ம சமுதாயம் உழைத்து தான் இந்த சுதந்திரம் இன்னைக்கு சுதந்திரமா வாழ்றோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய தியாகம், அதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சுதந்திரமா இருக்கிறோம். நமக்கும் பங்கு இருக்கு இந்த நாட்டுல. நம்மளுடைய நிலையும் இந்த நாட்டுக்கு நாளைக்கு என்ன ஒன்று வந்தாலும் சரி, இந்த நாட்டுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கு எந்த பக்கத்துல இருந்து வந்தாலும் நாமும் இதே மாதிரி நிக்கணும். அதைத்தான் நம்ம வந்து மக்களுக்கு ஊட்டுறோம். நாளைக்கு எந்த புறத்துலேருந்து எந்த எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணாலும் நம்மளும் இதே மாதிரி நாட்டுக்காக நாட்டுப்பட்டோடு இருக்கணும் அப்படின்றது தான் அந்த மக்கள்கிட்ட இளம் தலைமுறைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதன் மூலமாகவும் இன்றைக்கி அந்த இப்போ உங்கள் அமைப்பில் அந்த ஒரு இது இருக்கா? அதாவது அதை செய்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், கண்டிப்பாக. அதான் ஒவ்வொரு அந்த சுதந்திர தின நிகழ்வு வரும்போதும் அந்த குடியரசு தின நிகழ்வு வரும்போதும் அதற்காகவே என்ன செய்கிறோம்னா, நாட்டுக்காக அங்கே அவங்க வந்து ரத்தம் சிந்தி நாட்டை பாதுகாத்தாங்க. நம்ம அந்த நாளை வந்து அவங்கள நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய தியாகத்தை நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இங்கே ரத்த தான முகாம்லாம் வைத்து அவங்கள வந்து நம்ம ரத்தம் கொடுத்து இன்னைக்கு அதன் மூலமாக ஒரு விடுதலை நாளையும் குடியரசு நாளையும் ரத்த தானத்தை நம்ம அதிகப்படுத்தி என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பகுதியிலையுமே அரசு மருத்துவமனைக்கு அந்த ரத்த தானத்தை கொடுத்து அதன் மூலமாக நம்மளுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்கிறது. அன்னைக்கு நாட்டுக்காக ரத்தம் சிந்துறாங்க, நாட்டு மக்களுக்காக ரத்தம் கொடுக்குறோம் அப்படின்ற நடைமுறை எத்தனை ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 15 வருஷமாக தமிழகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த தானம் செய்வதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான் முதலிடம் வகிக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியாளர் கையில் வருடம் அழைத்து என்ன பண்ணின்றாங்கன்னா நம்மளுக்கு அந்த பரிசு சீல்டை வந்து கொடுக்குறாங்க. நம்ம நிர்வாகிகள் போய் அதை நம்ம வாங்கிட்டு தான் இன்றைக்கும் இருக்கிறோம். அதில் சொல்லக்கூடிய அவங்க சொல்கிறதே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாவட்டத்தில் நீங்கள் தான் முதலிடம் ரத்த தானம் செய்கிறதுல. அவசர ரத்த தானம், பல நபர்களுக்கு அவசர ரத்த தானம், ஆப்ரேஷன் பண்ணி விபத்தில் ஏற்பட்டிருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கும், ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்குன்னே நம்ம வந்து ஒரு இது மெடிக்கல் விங் வைத்து என்ன பண்ணுறோன்னா தமிழகம் முழுவதும் அதை கண்காணித்து ஒருங்கிணைச்சு ரத்த தானம் செய்கிறோம். இப்படி செய்கிறது மட்டும் இல்லாமல் சமயங்கள் பார்ப்பதில்லை, அதில் சமயம்லாம் பார்க்குறதில்ல. இதில் எந்த அளவுக்கு பார்க்குறது இல்லைன்னா, அதில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி நபர் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதித்து நம்மளுக்கு கோரிக்கை வந்தாலும் போய் கொடுக்க தான் செய்கிறோம். ஆர்எஸ்எஸ்காரர்கள் யார் வந்து பாதிக்கப்பட்டிருந்து கோரிக்கை வந்தாலும் அங்கே வந்து அவங்க இந்து கிறிஸ்தவர்கள் மாற்று கொள்கையுடன் சித்தாந்தம் உள்ளவங்க வேற வந்து அமைப்பில் உள்ளவங்க இப்படிலாம் யாரையும் பார்க்குறதில்ல. அது ஒரு உயிர். அது எங்களுக்கு இஸ்லாம் எப்படி சொல்லியிருக்குன்னா, எந்த ஒரு உயிரை நீங்கள் வந்து வாழ வைக்கிறீங்களோ, ஒரு உயிரை நீங்கள் வாழ வைத்தால் ஒட்டுமொத்த உயிரையும் நீங்கள் வாழ வைத்ததுக்கு சமன்ற நன்மையை கொடுக்குது இறைவன். அந்த மாதிரி கூலியை கொடுக்குறேங்கிறான். ஒரு உயிரை நீ காப்பாற்றுறதுக்கு உதவி செஞ்சிட்டியா, உனக்கு எல்லா உயிரையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரையும் வாழ வைத்ததுக்கு நன்மையை நான் உனக்கு தரேன் அப்படின்னும் போது அந்த நன்மையை பெறணும். அதுதான் நாளைக்கு எங்களுக்கு மறுமையில் வெற்றியை கொடுக்கணும் தான் இன்றைக்கி ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஓடோடி கொண்டிருக்கிறாங்க, ரத்த தானம் செய்கிறாங்க. கொரோனா காலகட்டங்களில் ரத்த தானம் இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது மருத்துவமனை தேடி சென்று, பொதுவாக பேரிடர் காலங்களில் இஸ்லாமிய அமைப்புகள் செய்கிறாங்க. பேரிடர் காலங்கள் இப்போ நம்ம கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அதில் ஆரம்ப கட்டத்தில் நம்ம போய் முழுவதுமாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. அந்த இராணுவ கட்டுப்பாடுக்குள்ளே போன பிறகு நம்ம அங்கே போய் வேலை செய்ய முடியாத சூழல்.
நம்மளும் போயிட்டோம். ஒரு அதில் ஒரு பெண்ணை கூட முதலமைச்சர் பாராட்டி பதக்கம்லாம் கொடுத்துருக்காருல, ஒரு யாருமே போகாத இடத்துக்கு. ஆமாம், ஒரு அது இஸ்லாமிய பெண். ஆமாம். அங்கே போய் அவங்க போய் அதில் வந்து உதவி செய்தாங்க அப்படின்னு சொல்லி பதக்கம் கொடுத்தாங்க. இப்போ நம்ம போன ஒரு வியாழக்கிழமை, கடந்த வியாழக்கிழமை நம்ம அமைப்பின் சார்பாக போய் ஒரு 100 குடும்பத்தை தேர்வு செய்து அவங்களுக்கு, ஆமாம், வயநாட்டில் 100 குடும்பத்தை தேர்வு செய்து அவங்களுக்கு தலா 5000 ரூபாய் அவங்களுக்கு போகிற பணமாக கொடுத்துருக்கோம். ஏன்னா பொருளாக வாங்கி கொடுக்கலான்னு நம்ம திட்டமிட்டு இருந்தோம். பொருளாகனா அவங்களுடைய தேவைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு பணங்கள்லாம் எப்படி நீங்கள் தயார் பண்ணுறீங்க? இந்த பணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மக்கள் கொடுக்கறது தான். பொதுவாக வந்து இந்த மாதிரி பேரிடர் ஏற்பட்டு சில வெளிநாடுகள்லேருந்து, இஸ்லாமிய நாடுகள்லேருந்து உங்களுக்கு பணம் வருது அப்படின்றலாம் பேசுகிறாங்க. இஸ்லாமிய, அதான் வெளிநாடுகள்லேருந்து பணம் வாங்க மாட்டோம்ன்றது கொள்கையாக எங்களோட ஜமாத்தில் வச்சுருக்குறோம். வெளிநாடுகள்லேருந்து நாங்கள் பணம் வாங்குறது இல்லை அப்படின்றத எங்களுடைய கொள்கையே. இப்போ பணம் வாங்குறதாக இருந்தால் இங்கே எங்கள் மக்கள் கொடுப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க பணம் கொடுப்பாங்க. அதை வாங்கி இந்த வகைக்குன்னு அவங்க கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஜமாத்தின் சார்பாக முதியோர்லாம் நடத்துகிறோம், சிறுவர்லாம் நடத்துகிறோம், கல்லூரி மதர்சாக்கள் நடத்துகிறோம். அந்தந்த வகைகளுக்கு அவங்க கொடுக்குறதுல தான், பொதுவாக மக்கள் கொடுக்குறதுல தான் வைத்து என்ன பண்ணுறோன்னா அந்த இல்லங்களை நடத்துகிறோம். அதே மாதிரி பேரிடர்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் பேரிடர்களுக்கும் அவங்க தானாக முன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதாரத்தை கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதை நம்ம வசூல் செய்து சேகரித்து அங்கே போய் கொடுத்துட்டு வந்தோம். அப்படி தான் இந்த 100 குடும்பத்தையும் தேர்வு செய்து கொடுத்தோம். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சிறிய உதவி. இழந்தது அவங்களுடைய இழப்பு வந்து பெரிய இழப்பு. வடபகுதியில் ஒரு யாத்திரை ஒரு கோயிலுக்கு செல்லும் பொழுது அந்த வழிகளில் இருக்கிற கடைகளை வைத்திருக்கிறவர்கள் பெயர், கடைகளில் வேலை செய்கிறவர்கள் பேர், அதெல்லாம் வெளியில் கன்வாத்திர யாத்திரான்னு சொல்லி ஒன்று நடத்துனாங்க. ஆமாம், அதை பற்றி உங்கள் கருத்து? கன்வாத்திர யாத்திரான்னு சொல்லி நடத்தும் போதும் அவங்க அதுலேயும் அது என்னென்னா, இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அது அந்த கடையை அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் இஸ்லாமிய பெயர் இருந்தால் அதுக்கு போக மாட்டாங்களா? ஆமாம், இஸ்லாமியர்கள் பெயர் இருந்தால் அதை வந்து போக மாட்டாங்கன்றது ஒன்று. அதே அதுக்கு எதிராகவும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் சேர்ந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறது, அவங்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடுறது, இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து நீங்கள் அடையாளப்படுத்தணும்னு சொன்னாங்க. உடனே அதில் வந்து நீதிமன்றம் தலையிட்டு அதை தடை செய்தாங்க. அப்படி அந்த அடையாளப்படுத்தி அங்கே கடையெல்லாம் மூடணுன்ட்டாங்க. அங்கே வந்து இந்த யாத்திரா போகிறதுக்கு முன்னாடி கடைகள் எல்லாம் மூடப்படணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை. இஸ்லாமியர்களுடைய கடையில் மாற்று மதத்தவர்கள் உட்காந்து அவங்க பேட்டி கொடுத்தாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இவங்க பாட்டுக்கு மூடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து கடையை மூடிட்டா இந்த வேலை கிடைக்கலைன்னா நான் எப்படி என் பிள்ளைகளுக்கு நான் படிப்புக்கு செலவு பண்ணுவேன், நான் என் பிள்ளைக்கு எப்படி நான் உணவுக்கு நான் வந்து செய்வேன், இந்த வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் தான் எனக்கு வாழ்வாதாரமாக இருக்குது. இவங்க பாட்டுக்கும் ஒரு யாத்திரா நடத்துகிறன்றதுக்காக இஸ்லாமியர் கடையெல்லாம் மூடுங்கன்னு சொன்னால் பாதிக்கப்படுறது இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எங்களை மாதிரி வேலை செய்யக்கூடிய இந்துக்கள் நாங்களும் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மன வருத்தத்தோட வேதனையை வெளிப்படுத்தினாங்க. மனித சமூகம் என்பது சமயம் பார்க்காம ஒவ்வொருவரும் சார்ந்து வாழ்வது தான். கண்டிப்பாக. அதையே அந்த அரசு புரிந்து கொள்ள மாட்டேங்குது. அந்த சேர்ந்து வாழக்கூடாதுன்றது அவங்களுடைய கொள்கையே. சேர்ந்து ஏற்கனவே நம்ம நாட்டுடைய நிலையே எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் அண்ணன் தம்பிகளாகத்தான் பழகுவோம், மாமன் மச்சானுங்களாக பழகும். அது தமிழ்நாட்டில் இன்னும் அதில் வந்து ரொம்ப அதிகமாக போவோம். மற்ற மதத்தவர்களை பார்த்து நம்ம சித்தப்பான்னு சொல்லுவோம், பெரியப்பான்னு சொல்லுவோம், அண்ணன் தம்பின்னு சொல்லி அவங்களுடைய வீட்டுடைய நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறது, நம்முடைய நிகழ்ச்சிகள் அவங்க எடுத்து செய்வாங்க. நம்முடைய வீட்டு நிகழ்ச்சிகளை என்னமோ அவங்க வந்து அண்ணன் தம்பி மாதிரி எடுத்து செஞ்சு இன்னைக்கும் அந்த ஒரு நிலை இருக்குது. அத்தா சாச்சாலாம். ஆமாம், அத்தா சாச்சா நம்ம என்ன கூப்பிடுவோமோ அதையே அவங்களும் கூப்பிடுவாங்க. இப்போ அவங்க சித்தப்பானா நம்ம சித்தப்பான்றது, இங்கே நம்ம சாச்சா அப்படின்னு சொன்னால் சாத்தாங்கிறது, பெரியத்தான்னா பெரியத்தாங்கிறது, அத்தானா அத்தா, இப்படி சொல்லி உறவுகள் வைத்து இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு நிலைகள் இன்னைக்கும் இருக்கு. எனக்கே தனிப்பட்ட எங்கள் ஊரில் நான் பார்த்தீங்கன்னா அது ஒரு குறைந்த மாதிரி ஒரு இது இருக்கா? அதாவது அந்த உறவு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த அந்த நெருக்கம் இப்போ ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி குறைஞ்சிருக்கு. யதார்த்தமாக உள்ள விஷயம் என்னென்னா, அது வந்து இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்குல்ல, செல்ஃபோன் இருக்குல்ல, அது வந்து அந்த உறவுகளை மட்டும் கூட பிரிக்கலை.
குடும்ப உறவுகளே இன்னைக்கு பிரிக்கக்கூடிய நிலை. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போனால் போய் பிள்ளைகள்கிட்ட விளையாடுறது குறைஞ்சிருச்சு, மனைவிட்ட உட்காந்து பேசுறது குறைஞ்சிருச்சு. போன உடனே போய் ஃபோனை எடுத்து கையில் வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. இனிமேல் அதாவது செல்ஃபோன் இல்லாத நாள் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டு பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, மனைவிட்ட பேசுங்க இப்படின்னு சொல்லணும் போல் தெரியுது. அப்படி சொன்னா தான் அந்த உறவுகளை மேம்படுத்துறதுக்கு. இது பொதுவாக அந்த உறவுகள் குறைஞ்சி, நீங்கள் சொன்னது யதார்த்தம் குறைஞ்சிருக்கு. குடும்ப சூழல்லையே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது. உறவுக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட அங்கே போய் உறவுகள்கிட்ட உட்காந்து பேசுறதெல்லாம் இல்லை. போய் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அப்புறம் பார்த்தா ஃபோனில் உட்காந்துடுறாங்க. இப்படி பொதுவாகவே இந்த செல்ஃபோன் வந்து உறவுகள் விஷயங்களில் ரொம்ப குறைவை ஏற்படுத்தியிருக்கின்றதான் யதார்த்தமான நிலை. அது சமயம் சார்ந்தும் அது அது ஆமாம், அந்த சமயம் சார்ந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமையும் அது வந்து குறைக்கக்கூடிய அளவுக்கு. இது தவிர இந்த வக்பு வாரியம், அதில் வந்து அது இஸ்லாமியர்களுக்காக நடத்தப்படுகிறது. அங்கே 2 வேற்று சமயத்தவரை உள்ளே கொண்டு வரலாம், மாவட்ட ஆட்சி தலைவருக்கு அதிகாரம், இப்படியெல்லாம் சில திருத்தங்கள் கொண்டு வராங்களே. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ராஜேந்திர சச்சார் கமிஷனில் அது பரிந்துரைக்கு செய்யப்பட்டிருக்கு. அது வந்து காங்கிரஸால் நியமிக்கப்பட்ட ஒரு கமிஷன். அந்த கமிஷனில் நாங்கள் யாரும் பாரபட்சம் பார்க்காம இஸ்லாமியர்களுடைய நலன் கருதி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த சட்டத்தை திருத்துகிறோம். அதே மாதிரி திருத்துகிற சட்டம் நாங்கள் மட்டும் திருத்தலை, இதுக்கு முன்னாடி பல நிகழ்வுகள் திருத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உள்ளது தான் இது. வந்து இந்த வக்ஃப் வாரிய சட்டம் என்பது ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. 1928 உருவாக்கப்பட்டு அதன் பிறகு 1954 வந்து அதோடைய ஒரு வடிவம் பெற்று 1995 வந்து அதுக்குண்டான இன்னும் ஒரு கூடுதலான விஷயங்கள் அதில் சேர்க்கப்பட்டு 2013 வரைக்கும் அது திருத்தப்பட்டிருக்கு. சட்டத்தில் திருத்துறதுலலாம் நம்ம வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் ஆட்சேபனையும் தெரிவிக்கலை. அதில் சட்டம் திருத்தத்தில் நலன் இருக்கணுமா இல்லையா? ஆனால் இதில் வந்து என்ன பார்க்கப்படுதுன்னா, அதுக்கு எதிர்மறையாக இவங்க சட்டத்தை திருத்துறாங்க. என்ன சட்டம் திருத்துறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் 2 பேர் கொண்டு வரணுன்றாங்க. ஏன் கொண்டு வரணும்னு அதோடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வக்ஃப் வாரியத்தில் வந்து 12 பேர் இருக்கணும் உறுப்பினர்கள். அதில் 12 பேர் யார் அப்படின்னு சொன்னால், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 பார் கவுன்சில் உறுப்பினர்கள், 2 முத்தவல்லிகளாக நியமிக்கப்பட்ட 2 நபர்கள், மொத்தம் 8 பேர். இது அல்லாமல் முத்தவல்லிகள் என்பவர்கள் யார்? முத்தவல்லிகள்ன்றவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் இருக்காங்க இல்லையா, பள்ளிவாசலுடைய தலைவர்கள். அசரத்துன்றாங்களா? ஆமாம், அசரத்தில் தலைவர்கள், அந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் அவங்க முத்தவலிகளாக கருதப்படுவாங்க. அப்போ அந்த முத்தவலிகள் 2 பேர் அப்படின்னு சொல்லி மொத்தம் 8 பேர். இது அல்லாமல் 4 பேரை அந்த மாநில அரசாங்கம் அவங்க நியமிக்கலாம். அப்படி நியமிக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இஸ்லாமியர்களாக இருக்கணும். இதுதான் அந்த வக்ஃப் வாரியத்துடைய அந்த சட்டத்தில் உள்ள அம்சம். அது இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, அறநிலைத்துறைக்கும் இருக்கிறது தான். அறநிலைத்துறையில் கூட பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் எந்த அளவுக்கு இருக்கணும்னா, வரும்போது உறுதிமொழி எடுக்கணும். நான் இந்து கொள்கை கோட்பாட்டுக்கு முழுமையாக நம்பி கட்டுப்பட்டு இருப்பேன்னு வந்து அவங்க உறுதிமொழி எடுத்தால் தான் அவங்க அந்த இதில் வந்து அங்கம் வகிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அது அவங்களுக்கு உண்டானது. அதை நம்ம அதில் விமர்சிக்க நம்ம வரல. அது நமக்கு மட்டும் உண்டானது இல்லைன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் இஸ்லாமியர்கள் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த இஸ்லாம் சார்ந்த விஷயங்கள் அதில் இருக்கும்போது அவங்க அதில் புரிஞ்சு அவங்களுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சு அவங்க செயல்படுவாங்க அப்படின்றதுனால. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால், 2 பேரை வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களாக கொண்டு வரணும் அப்படின்றாங்க. அதனுடைய பின்னணியுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நாடாளுமன்றத்தில் இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் யாரும் இல்லை. அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இன்னைக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் அவங்க அறிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் நிற்கப்பட்டவங்கள எந்த ஒரு நபருக்கும் இஸ்லாமியர்களுக்கு அங்கே வந்து என்ன பண்ணல, பிரதிநிதித்துவம் கொடுக்கல, இடம் கொடுக்கல. அப்போ இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருக்கும்போது இப்போ இஸ்லாமியர்கள் தான் இங்கே இருக்கணும்னு சொன்னால் அவங்க கட்சி சார்பாக யாரும் போட முடியாது. ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போடலாம், ஏன் எதிர்கட்சியில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க போடலாம். ஆனால் இவங்களுக்கு என்ன, அவங்க கட்சியில் இருக்கிறவங்களும் போடணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை மாற்றுறாங்க. நாடாளுமன்றத்தில் இல்லையே அப்படின்னு மாற்றுறாங்க.
அப்போ அதுக்காகத்தான் இந்த 2 பேரை வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை கொண்டு வரணும் இப்படின்னு அவங்க வந்து ஒரு திட்டமிடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அதில் வந்து பெண்களை கொண்டு வரணுன்றாங்க. பெண்களை கொண்டு வரதில் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. தமிழகத்தை ஆல்ரெடி 2 பெண்கள் இருக்கிறாங்க. பொதுவாக இஸ்லாமிய சமூகத்தில் பெண்களை அடக்குகிறீர்கள், பெண்களை வந்து வெளில விடுறதில்லை, அவங்களுக்கான சுதந்திரமான சூழ்நிலை உருவாக்குவதில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அது பொதுவாக என்னென்னா இஸ்லாமுடைய வெறுப்பு பிரச்சாரத்துடைய அது ஒரு பகுதி. இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறாங்களோ அதனுடைய ஒரு பகுதி தான் இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து ரொம்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அடக்குமுறைகளை கட்ட வைக்கிறாங்க. அந்த ஹிஜாப் அணியிறதே அது வந்து என்ன பெண்களுடைய சுதந்திரத்தை பறிக்குது. அவங்க தான் விரும்பி போடுறாங்க, அதில் தான் வந்து பாதுகாப்பு இருப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதில் தான் பாதுகாப்பு, யதார்த்தமான சூழலும் அதுதான். அரைங்குறையமாக ஆடை அணிஞ்சிட்டு போகிறத விட இவங்க இது மாதிரி முழுமையாக உடலை மறைச்சிட்டு போகக்கூடிய அந்த சூழலில் அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய தீயவர்களுடைய கண்ணில் இருந்து அது பாதுகாக்கப்படும் போது அவங்களுக்கு உண்டான ஒன்று இருக்குன்றதை உணர்ந்து தான் அவங்க போடுறாங்க. இந்த ஹிஜாப் விஷயத்தில் அடிமைப்படுத்துகிறாங்கன்றாங்க, கல்வி விஷயத்தில் வந்து இவங்களுக்கு கல்வி போதிக்கிறது இல்லைன்றாங்க. இதெல்லாம் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, பொய்யாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக அது ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. பெண்களுக்கு அதிகமான உரிமைகள் இருக்குது, பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குது. இவங்க பெண்களுக்கு சட்டத்தை போட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, சொத்துரிமையை நிலைநாட்டுறாங்க. ஆனால் பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குது. நிறைவுக்கு வருவோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த நோக்கத்தை ரீச் பண்ணணும், அதாவது அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய இலக்கு அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் வந்து கொள்கை ரீதியாக அவங்கள வந்து பண்படுத்தணும். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு நிரந்தரம் இல்லை, மறுமை வாழ்க்கை தான் அவனுக்கு நிரந்தரமானது. அதுக்குண்டான தயாரிப்புகளை நீங்கள் வந்து முற்படுத்தணும். முற்படுத்தினால்தான் மறுமைக்குண்டான வெற்றி என்பதை எல்லா மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்றது எங்களுடைய இலக்கு. அதே நேரத்தில் சமுதாய மக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவலங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க, மற்ற விஷயங்களில் எல்லா விஷயத்திலும் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க. இதை உணர்ந்து கொண்டு அரசு வேலை வாய்ப்புகளாக சமயம் சார்பு அற்று எல்லா மக்களுமே ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக வரணும். அதில் அரசு சார்ந்த துறைகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை வாய்ப்புகளில் இல்லாத இருக்கிறாங்க. அதில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசு வேலை வாய்ப்புகளில் உள்ளே வரணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு எண்ணமாக அதில் என்ன ஒரு முழுமைப்படுத்தணும் அப்படின்றத நம்ம ஒரு இலக்காக நினைக்கிறோம். நன்றி. தங்களது இயக்கம் சார்ந்து உங்களது கருத்துக்களை மக்களுக்கு தெரிவித்தமைக்கு தமிழன் தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நேயர்களே, அடுத்த ஒரு அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.